தனுசு ராசிக்காரர்களுக்கு கேதுவுடன் இணைகிறாருங்க சுக்கிரன். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் கேதுவுடன் சுக்கிரன் இணைந்து வலம் வருவது 5ம் 9ம் அளவற்ற நன்மையை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது 9இல் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வர போகிறார். எனவே நினைப்பதை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் சுபத்துவ பாதையில் அஷ்டமத்தில் இருந்து முற்றிலுமாக விலகி பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. பல வகையான இடமாற்றங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, வருவாயை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம், சௌகரியமான சூழல், அனைத்திலும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கி கொடுப்பவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் அதீதமான நன்மையை கொடுக்கும் 9ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் மிக வலுவாக இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து இந்த உலகமே மாயை, இந்த மாயமான இந்த உலகத்தில் அனைத்து ஆசைகளையும் வெறுத்து இறைவனை முழுமையாக பற்றிக்கொள், அதனால் உங்களுடைய வாழ்வு சுவிச்சமடையும் என்று சொல்லக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் கேது. இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. அப்படி பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் எந்த கிரகநிலை பலம் பொருந்திய அமைப்பை வெளிப்படுத்துகிறதோ அந்த கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. பல தடைகள் அனைத்தையும் விலக்கி எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கேது. கேது கொடுக்கும் ஆற்றல் என்பது அனைத்து வகையான பயங்களும் நீங்கி சிறப்பான வகையில் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல வகையான தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். இந்த இரு கிரகநிலைகளும் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு தங்களது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிக்கும் போது மிகவும் வலுவாக அங்கு ராகு வலம் வருகிறார். ராகு வலம் வருவது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானும் வக்ரகதியில் திரும்பி 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த கிரகநிலைகள் மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக குருவுடன் இணைந்து வலம் வருகிறார். குரு உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் அவருடன் வித்யாகரகரான புதனும் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தும் போது சந்திரன் இந்த இடத்தை கடந்து செல்ல போகிறார். எனவே பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளின் கூட்டு சேர்க்கை யோகத்தின் காரணமாகவும் பல அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவேதான் தவறவிடாமல் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதிலும் 9இல் சுக்கிரனும் கேதுவும் இணைந்திருப்பதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நல்ல செய்தியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதில் முதலாவது விஷயமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சுக்கிரன் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைப்பதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்த்து இந்த பணம் இந்த நேரத்தில் வரும், இந்த வேலையை செய்யலாம் என்று நீங்கள் திட்டமிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் உறுதியாகவே கிடைக்கும் வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கின்றன. எதிர்பார்த்த நேரம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைத்து எதிர்பார்த்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இன்சூரன்ஸ் உள்ளிட்ட உங்களுடைய சேமிப்பு சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணி ரீதியாக இந்த பணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவை சிறப்பாக கிடைக்கும் வேலையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் கேது இணைந்திருக்கக்கூடிய வேளையில் எந்தவிதமான தடையுமின்றி அந்த பணம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல தடுமாற்றங்களை முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் அமோகமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது விஷயமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சுக்கிரன் என்றாலே ஆடம்பரம், சௌகரியம் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த தருணத்தில் 9ஆம் இடம் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 9ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் 9இல் இருக்கக்கூடிய வேளையில்
உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகள் அல்ல, வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கைகூடி வருகிறது என்பதை இரண்டாவது நல்ல செய்தியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய வசதி வாய்ப்பையும் சௌகரியத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கைகூடி வரப்போகிறது. சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாது எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த பணிகளை திட்டமிட்டபடியே செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. மூன்றாவது விஷயமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் இணைவால் அவை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் நீங்கள் விரும்பிய நல்ல காரியம் ஒன்றில் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்க. எனவே இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியை இல்லத்தில் சுப நிகழ்வுகளுடன் பெற்றுத்தருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கைகூடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான்காவது விஷயமாக பார்க்கப்படுவது தொழில் உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் நல்ல செய்தியாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் நல்ல வேலை, அதிக சம்பளத்துடன் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான மன வருத்தம், வேதனை நீங்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. இந்த 4 நிகழ்வுகள் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் நடைபெறுகிறது. எனவே தொழில் அனைத்திலுமே பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. 5வது நிகழ்வு கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெற போகிறது. கேதுவின் ஆதிக்கத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சற்று ஆன்மீக பாதையிலும் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு திருத்தலத்திற்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நல்ல செய்தியாக கிடைக்க போகிறது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளை முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் அத்தனையையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் விரும்பியதை விட பல ஆலயம் சார்ந்த பணிகள் உட்பட பல பணிகளை மனதார நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையின்றி அற்புதமாக கைகூடுவதோடு சிறப்பான வளர்ச்சியை தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.